நடிகர் சங்க தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு பரபரப்புடன் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சரத்குமார் மற்றும் விஷால் அணியினர் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 29 பதவிகளில் 25 பதவிகளை கைப்பற்றி விஷால் அணியினர் வெற்றி பெற்றனர். தலைவராக நாசரும், பொதுச் செயலாளராக விஷாலும், பொருளாளராக கார்த்தியும், துணைத் தலைவர்களாக பொன்வண்ணன் மற்றும் கருணாசும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். செயற்குழு உறுப்பினர்களாக விஷால் அணியைச் சேர்ந்த 20 பேரும், சரத்குமார் அணியைச் சேர்ந்த 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதிய நிர்வாகிகளின் முதல் செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவது, அனைத்து நடிகர்களின் முழு விவரங்களுடன் நடிகர் சங்க இணையதளத்தை உருவாக்குவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழ் திரையுலகின் மூத்த நடிகர்களான ரஜினி, கமலுக்கு நடிகர் சங்கத்தில் கௌரவ பதவி வழங்குவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 20 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் ஜெயிச்சு நல்லபடியாக நடந்திருக்கு. இதை 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. அதில் சில விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் டைம் பிரகாரம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. சார், இப்போ அந்த ரத்து பண்ணிட்டு அக்ரிமெண்ட் ரத்து பண்ண பிறகு கட்டிடம் கட்டுவது சம்பந்தமா ஏதாவது ஆமாம் அது இப்போ டைம் இப்போ இந்த அடுத்த வாரத்தை இப்போ இம்மீடியட்டாகவே அந்த வேலை நடக்குது. நாளைக்கு சரத் சார் இப்போ சிங்கப்பூர் போயிருக்காங்க. நாளைக்கு வந்த உடனே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட போகிறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து மித்த விஷயம். இதன் தொடர்ச்சியாக சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தேர்தலில் தங்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் தேர்தலின் போது அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் கட்டடம் கட்டுவதே தங்களது முதல் இலக்கு என்றும் விஷால் தெரிவித்தார். சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் கண்டிப்பா நிறைவேற்றப்படும். We are on the job. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எதில் ஆரம்பிக்கணும்னு ஒரு சின்ன விஷயம். பட் ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நாங்கள் சொல்லிக்க வேண்டியது, மற்ற கிராஃப்ட்ஸ், மற்ற பாடிஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நிர்வாகத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக வேணும். ஏன்னா we want to be as progressive as possible. நல்ல விஷயங்கள் எல்லா நடிகர்களுக்கும், எல்லா உறுப்பினர்களுக்கும் நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் அடிப்படையில் நாங்கள் செயல்பட போகிறோம். இனி நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பாண்டவர் அணியாக இருந்தோம், இனி அணியாக இருக்க மாட்டோம். இனிமேல் நடிகர் சங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன். So we are putting a full stop to that name Pandavar Ani.